வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மேக்ஸ் ஒரு டாபிக். ஓகேவா? நீங்க டெலகிராம்லயும் பிளஸ் நம்ம இதுல கமெண்ட் செஷன்லயும் கேட்ட டாபிக் தான். வயது கணக்கு நிறைய பேர் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த வயது கணக்கு தான் பார்க்க போறோம். எப்படி ஃபார்மாவே இல்லாம எப்படி ஈஸியா கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ்ல போறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் எவ்வளவு பேசு கஷ்டமா கேட்டாலும் சரி, 5 கொஸ்டின் அதோட டிஃபிகல்ட் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு 5 கொஸ்டின்லயும் கிட்டத்தட்ட 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ல போட்டலாம். மெத்தட் எப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? மெத்தட் எப்படி மட்டும் நீங்க பார்த்தா போதும். 10 செகண்ட்ல செம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நான் எப்படி எழுதுறனும் அதே மாதிரி தான் நீங்க எழுதணும். லைட்டா கொஞ்சம் வார்த்தையை லைட்டா மாறி எழுதினாலும் ஆன்சர் வராது. ஓகேவா? 5 செகண்ட்ஸ் தான். எப்படின்ற மெத்தடை மட்டும் பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பார்க்கலாம். என்ன சொல்லி இருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு சமீர் மற்றும் சாமரின் வயதுகளின் விகிதம். நீங்க என்ன சொல்லிருக்காங்க? சமீர் இன்னொருத்தன் சாமர் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? 2 ஆண்டுகளுக்கு முன். இந்த ரேஷியோ எங்க இருக்குன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால நான் முன்னாடி எழுதிட்டேன். ஓகேவா? வயசு என்னன்னு சொல்றான்? 4:3. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சமீர் சாமரின் வயதுகளின் விகிதம் 4:3. அப்ப சமீர் சாமரோட வயது விகிதம் 4:3 எங்க இருக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அடுத்து என்ன சொல்றான்? தற்பொழுது. அந்த ரேஷியோ எங்க இருக்குன்னா தற்பொழுது அவர்களின் வயது விகிதம் 5:4. அவரோட வயது விகிதம் 5:4. இந்த ரேஷியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ரேஷியோ தற்பொழுது இருக்குது. ஓகேவா? நீ பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. சைடுல இருக்கிற டிஃபரன்ஸ் பாரு. 3க்கும் 4க்கும் வித்தியாசம் என்ன? 1. 4க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன? 1. இந்த 2 நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா இந்த மெத்தடு. ஓகேவா? இந்த 2 நம்பரும் 1 1. வேற ஏதாவது 2 வந்துச்சுன்னா 2 2. இந்த மாதிரி நம்பர் சேமா இருக்கும். இந்த வித்தியாசம் சேமா இருக்கும். சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல எக்ஸ போட்டு. இங்க 1 வந்துச்சுன்னா அந்த வித்தியாசமும் 1 வந்துருக்குதான் பாரு. அவ்வளவுதான். சேமா வந்துச்சுன்னா அந்த பக்கத்துல எக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடுல என்ன நம்பர் எழுதிருக்கியோ அந்த நம்பர் அப்படியே தூக்கி போடு. அந்த நம்பர் என்ன எழுதிருக்கா? 2 எழுதிருக்கியா? அப்ப 2. ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போற? தற்பொழுது அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்ன? தற்பொழுது இருக்குது இது கீழே தானே. 5 4 5 × 2 10 பிளஸ் 4 × 2 8. அப்ப என்னென்ன போடலாம்? 18 ஆன்சர் போடலாம். நீ இங்கேயே கூட ரேஷியோ போடலாம். கூடுதல் என்னன்னு கேட்கறாங்க. தற்பொழுது ஏஜிலின் கூடுதல் இங்கேயே கூட்டினா எவ்வளவு? 5 4 9 எக்ஸ் இருக்கும். அப்ப 9 × 2 18. நீ இங்கேயே கூட ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா? சரி, ஒண்ணு இல்ல, எப்படி ஏஜ் எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா? சரி, அடுத்த டாபிக், அடுத்த மாடல். நான் ஒவ்வொரு கொஸ்டினா அப்படியே டிஃபிகல்ட் லெவல் ஏத்திட்டு போயிட்டே இருப்போம். நல்லா பார்த்தா அப்படின்னா ஈஸியா போடுறோம், புரியும். அடுத்து ரவி ராஜா. ஓகேவா? ரவி ராஜா வயதுகளின் விகிதம் 5:12. இது எதுவுமே கொடுக்கல. முன்பா பின்பா தற்போதுதான் எதுவுமே கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ தற்போதுல இருக்குதுன்னு அர்த்தம். நீ எழுதிய தற்போதுதான், முன்பு இல்ல பின்பு இல்லைன்னு சொன்னா தற்போது அவர்களின் வயது வீதம் 5:12 அப்படின்னு அர்த்தம். அடுத்து 6 ஆண்டுகளுக்கு பின்பு. 6 ஆண்டுகளுக்கு பின்பு அவரோட வயசு வீதம் என்னன்னு சொல்றான்? 8:15 அப்படின்னு சொல்றான். இப்ப சைட்ல போகும்போது வித்தியாசம் பார்க்கலாமா? 12க்கும் 15 வித்தியாசம் எவ்வளவு? 3. 5க்கும் 8க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 3. இந்த 2 நம்பரும் சமமா வருதா? சமமா வந்தா நீ என்ன செய்யணும்? அதுக்கு பக்கத்துல எக்ஸ போட்டு ஈக்குவல் டு போட்டு அங்க இருக்கிற நம்பரை எடுத்து எழுத போற. இப்ப எக்ஸ போட்டு ஈக்குவல் டு பண்ணா 3x இஸ் ஈக்குவல் டு அந்த சைடுல என்ன நம்பர் இருக்கு? 6. அப்ப 3x இஸ் ஈக்குவல் டு 6, x இஸ் ஈக்குவல் டு 3 அடிச்ச அப்படின்னா 2. அவன் என்ன கேட்கிறான்? அவர்களுக்கு இடையே உள்ள வயது வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கிறான். x இஸ் ஈக்குவல் டு 2. நான் நார்மலா ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை பண்ணி நான் சொல்றேன். ஓகேவா? இந்த 2 உள்ள போய் அப்ளை பண்ணா 5 2 10, 12 2 24. வித்தியாசம் எவ்வளவு? 14 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். நீ இப்படிதான் போடணும்னு கிடையாது, அப்ளை பண்ணி போடணும்னே கிடையாது. இங்கேயே ரேஷியோ நடுவுல வித்தியாசமே பாரு. 5க்கும் 12க்குமான வித்தியாசம் 7 7x. அப்ப 7 × 2 14 நீ டைரக்டா போட்டுடலாம். இதை கூட நீ அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரேஷியோக்கான வித்தியாசம் இங்கேயே பாரு. அவருடைய வயதுக்கான வித்தியாசம் ரேஷியோக்கான வித்தியாசம் தான். 5க்கும் 12க்குமான வித்தியாசம் 7x. 5x-க்கும் 12x-க்குமான வித்தியாசம் 7x. அப்ப 7 × 2 14 ஆன்சர். புரியுதா? சரி, அப்ப 2வது கொஸ்டின் ஆன்சர் 14. அடுத்த கொஸ்டின் ஒண்ணுமே இல்ல, டிஃபரன்ஸ் பாக்குறதா. ஓகேவா? அடுத்து எக்ஸ், இந்த சைடுல ஒய். எக்ஸ் ஒய்யின் தற்போதைய வயது வீதம். தற்போதைய வயது வீதம் என்னன்னு சொல்றான்? 5:6. 7 ஆண்டுகளுக்கு பிறகு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வயது வீதம் என்னன்னு சொல்றான்? 6:7. எக்ஸோட தற்போதைய வயது என்ன? டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? 6க்கும் 7க்கும் 1, 5க்கும் 6க்கும் 1. 1 1 சமமா இருந்தா அதுக்கு பக்கத்துல எக்ஸ் கொடுக்கலாமா? ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அங்க என்ன இருக்குது? 7. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸின் தற்போதைய வயது விகிதம். தற்போதைய வயது மேல இருக்க ரேஷியோவா? எக்ஸ்ல என்ன இருக்கு? 5 இருக்கா? அப்ப 5 × 7 35. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா?
டிஃபரன்ஸ் பாக்குற இங்க என்ன இருக்கோ அது பக்கத்துல எக்ஸ் போடுற ஈக்குவல் டு போட்டு லெஃப்ட்ல இருக்கிற நம்பரை எடுத்து எழுதுற லெஃப்ட்ல இங்க என்ன நம்பர் இருக்கு 7 அந்த நம்பரை தூக்கி மட்டும் இங்க போடுற அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 7 கொண்டு போயிட்டு அவன் என்ன கேள்வி கேட்கறானோ அதை அப்ளை பண்ணணும் எக்ஸின் தற்போதைய விகிதம்னா எக்ஸோட தற்போதைய விகிதம் என்ன ரேஷியோ 5x அப்ப 5 × 7 35 அப்ப ஆன்சர் 35 அப்படின்னு வரும் ஓகேவா இது மூணாவது கொஸ்டின் அடுத்து 4 பாருங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல கொஞ்சம் ஏத்திருக்கேன் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி குணால் ஓகேவா குணால் சாகர் ரெண்டு பேரோட வயது விகிதம் என்னன்னு சொல்றான் 6:5 சம நல்லா கவனி முக்கியமானது ஓகேவா 6 ஆண்டுக்கு முன்னாடி 6:5 அடுத்து 4 ஆண்டுக்கு பிறகு என்னன்னு சொல்லியிருக்கான் வயது விகிதம் 11:10 எனில் தற்போது வயது விகிதம் என்னன்னு கேட்கிறான் டிஃபரன்ஸ் என்ன இங்க 5 இங்க டிஃபரன்ஸ் என்ன 5 ரெண்டு நம்பர் சேமா இருக்கான் சேமா இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அதுக்கு பக்கத்துல எக்ஸ் போட்டு ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன நம்பர் இருந்தோ அதை எழுதி போடு எடுத்து தூக்கி அங்கிட்டு போடுன்னு சொன்னேன் இங்க ரெண்டு நம்பர் இருக்கு ஒன்னு முன்பு இருக்கு பின்பு இருக்கு முன்பா இருந்தாலும் சரி பின்பா இருந்தாலும் சரி தற்போதா இருந்தாலும் சரி பார்க்கவே தேவையில்ல ஒரு நம்பர் இருந்தா அந்த நம்பர் தூக்கி ஈக்குவல் டு அந்த சைடு போடு ரெண்டு நம்பர் தான் ரெண்டையும் கூட்டி அங்கிட்டு போட்டுரு முன்பு பின்பு ஆனா எதுவுமே தேவையில்ல 6 4 10 அவ்வளவுதான் அப்ப 5x = 10 அப்ப x = 5 அடிச்சா 2 அப்ப x = 2 ஓகேவா அவன் என்ன கேக்குறான் சாகரின் தற்போதைய வயது விகிதம் என்னன்னு கேக்குறானா சாகர் இங்க இருக்காங்களா எந்த ரேஷியோல வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா தற்போது இங்க கொடுக்கல ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரேஷியோ 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு ரெண்டாவது ரேஷியோ 4 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கு எதுல வேணாலும் போட்டு ஆன்சர் எடுக்கலாம் ரெண்டுலயுமே நான் போட்டு ஆன்சர் சொல்றேன் பாருங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோல அப்ளை பண்றேன் அப்ப 5 × 2 10 கிடைக்கும் 6 ஆண்டுக்கு முன்னாடி 10 6 வருஷத்துக்கு முன்னாடி 10 இருந்தா இப்ப என்னவா இருக்கும் 6 கூட்டிக்கு 16 இருக்கும் அவ்வளவுதான் இந்த ரேஷியோ அப்ளை பண்ணா ஏன் கீழே இருக்கிறதுல அப்ளை பண்ண கூடாதா பண்ணலாம் கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா 10 × 2 20 அப்படின்னு இருக்கும் கீழே இருக்கிறது எப்ப 4 வருஷத்துக்கு பிறகு 20னா இப்ப என்ன இருக்கும் 4 வருஷத்துக்கு பிறகு 20 அப்ப இப்ப 16 இருக்கும் அவ்வளவுதான் வேலை முடிச்ச ஆன்சர் என்ன 16 ஓகேவா ரேஷியோ எழுதுற லெஃப்ட்ல முன்பா பின்பான்னு கரெக்டா மென்ஷன் மட்டும் இருக்கும் டிஃபரன்ஸை கரெக்டா எழுதுற வேகமா கரெக்டா கொஸ்டினை தூக்கி போட்டு அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் வந்துட்டே இருக்கும் நீ எழுதுறது மட்டும்தான் உனக்கு டைம் என்னென்ன இது எழுதுறியா ஒரு செகண்ட் இது எழுதுறியா ஒரு செகண்ட் அடுத்தடுத்து அப்படியே செகண்ட் போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்குள்ள சம்பளம் முடிச்சிடலாம் புரியுதா சரி இது 4வது கொஸ்டின் அடுத்து 5வது கொஸ்டின் ஓகேவா ஏ மற்றும் பி யின் தற்போதைய வயது விகிதம் ஏ மற்றும் பி யின் தற்போதைய வயது விகிதம் 5:3 இது எங்க இருக்குன்னு சைட்ல எழுதிக்கோ தற்போதைய வயது விகிதம் அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் என்னன்னு சொல்றான் 3:1 இங்க 3க்கும் 1க்கும் வித்தியாசம் 2 5க்கும் 3க்கும் வித்தியாசம் 2 அப்ப வித்தியாசம் 2 சமமா இருக்கா 1 இருக்கணும் இல்ல 2 இங்க என்ன நம்பர் இருக்கோ இங்கேயும் இருக்கணும் அப்ப 2 சமமா இருக்கு ஓகேவா அப்ப அதுக்கு பதிலா எக்ஸ் போட்டு ஈக்குவல் அந்த சைடுல என்ன நம்பர் இருக்கு 4 இருக்கா இதுக்குள்ள அப்ப அந்த 4 தூக்கி இங்க போடு 2x = 4னா x = 2 அவ்வளவுதான் இப்ப எக்ஸ கண்டுபிடிச்சாலே அதை கேள்வி என்னன்னு பார்க்கலாம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்கிறான் 4 ஆண்டுக்கு முன்னாடி அவர்களின் வயது விகிதம் ஃபர்ஸ்ட் தற்போது கண்டுபிடிக்கிறேன் இந்த எக்ஸோட மதிப்பை தற்போது போய் அப்ளை பண்ண அப்படின்னா 5 2 10 இங்க 3 2 6 இது எப்ப தற்போதைய வயது விகிதம் அவன் என்ன கேள்வி கேட்கிறான் 4 ஆண்டுக்கு முன்னாடி அவரோட வயது விகிதம் என்னன்னு கேட்கிறான் அப்ப 4 ஆண்டுக்கு முன்னாடி 4 கழிக்கலாமா 10ல இருந்து 4 கழிச்சா 6 6ல இருந்து 4 கழிச்சா 2 இது சுருக்கலாமா 2ஆல் அடிக்கிற மாதிரி இருக்கா மறுபடியும் 2ஆல் அடிச்சா அப்படின்னா 3:1 ஆன்சர் அவ்வளவுதான் புரியுதா இதுல எடுத்து இதை வச்சுதான் கடைசியா எக்ஸ கண்டுபிடிச்சுதான் உனக்கு எல்லா வேலையுமே இருக்கும் எக்ஸ் தான் இங்க வேலையை எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிற எக்ஸ் எப்படி எடுக்கிறன்றதா வேலையை ரெண்டு ரேஷியோவும் சைட்ல டிஃபரன்ஸ் பாக்குறேன் அந்த டிஃபரன்ஸ் சமமா இருந்தா அது பக்கத்துல எக்ஸ போடுறேன் இங்க இருக்கிற லெஃப்ட் நாள் இருக்க நம்பரை தூக்கி அங்க போடுறேன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போற கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் நம்ம பண்ண போறோம் அவ்வளவுதான் புரியுதா சரி இது ஒரு மாடல் ஏஜ் வயது சமல டபுள் ரேஷியோ ஓகேவா 2 ரேஷியோ கொடுப்பான் 2 ரேஷியோல டிஃபரன்ஸ் சமமா வந்தா இங்க 1 இங்க 1 இல்ல இங்க 2 இங்க 2 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சமமா வந்த இந்த மெத்தடு ஒருவேளை டிஃபரன்ஸ் சமமா வரல இங்க 2 வந்திருக்கு இங்க 0 வந்திருக்கு இங்க 2 வந்திருக்கு இல்லைன்னா இங்க 5 வந்திருக்கு வித்தியாசம் சமமா வரலன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா அது அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேவா இது இந்த மெத்தட் இதோட முடிஞ்சு ஓகேவா இந்த மெத்தட் இதுக்குள்ளே முடிஞ்சு அடுத்த மெத்தட்ல நீங்க இதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த சம்மு பிடிச்சிருக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க எவ்வளவு லைக்ஸ் ஏறுதோ அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோ உடனே வந்துடும் அடுத்த மெத்தட்ல உடனே சொல்லிடலாம் ஓகேவா சரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ